பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து முனையத்தில் இருந்து பேருந்து சேவையை அமைச்சர் நேரு இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி மாநகர போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணவும் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டும் பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு நிகராக அனைத்து நவீன வசதிகளையும் கொண்ட மிகப்பெரிய பேருந்து முனையமாக அதன்படி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு நிகராக அனைத்து நவீன வசதிகளையும் கொண்ட மிக பெரிய பேருந்து முனையமாக 38 ஏக்கர் பரப்பளவில் தரைதளம் மற்றும் முதல் தளத்துடன் 408 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. தரைதளத்தில் 345 வெளியூர் பேருந்துகளும் முதல் தளத்தில் 56 உள்ளூர் பேருந்துகளும் என மொத்தம் 401 பேருந்துகள் ஒரே சமயத்தில் நிறுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த முனையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி திறந்து வைத்த போதிலும் பயன்பாட்டுக்கு வரவில்லை. இறுதிக்கட்ட பணிகள் பூர்த்தியாகாமை காரணமாக பராமரிப்பு மற்றும் இயக்குதல் பணியை தனியார் நிறுவனத்துக்கு வழங்கும் ஏற்பாடுகள் காரணமாக மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதில் தாமதமாகி வந்தது. தற்போது அந்த பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து பேருந்து முனையத்தில் இருந்து பேருந்து சேவையை அமைச்சர் நேரு இன்று தொடங்கி வைத்தார்.